வஞ்சரம் 1200 சொல்லி 1000 போடுறேன். ஓகே. சீலா 700 சொல்லி 500 போடுறேன். அப்படியே பாருங்களேன், என்ன சுத்தி ஃபுல்லா கூட்டம் பாருங்க, எவ்வளவு கூட்டம் பாருங்களேன். 100 கிராம் சைஸ்ல இருந்து 2 கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது. மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே கண்ணை பாருங்களேன், நல்லா கருப்பா பளபள. காசிமேட்ல ஃபயர் ஃபிஷ் கட்டிங் அப்படின்னாவே நம்ம செல்வம் தான். எங்க வரைக்கும் நிக்குது பாருங்களேன். இது பேர் வந்து விசைப்படகு, தங்கல் போட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய மீன் வச்சிருக்காங்க பாருங்க. அத்தனை வெரைட்டிஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க. 900 பாருங்க. கனவா வந்து என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வந்து வாங்கி கொண்டு போய் வச்சு ஏலம் விட்டு வாங்கிட்டு போறத பார்த்தோம். ஆனா வந்து போட்ல வந்து இறங்குறத வந்து நம்ம இப்பதான் வந்து பாக்குறோம். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இடம்னு கூட சொல்லலாம். பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா ஃப்ரெஷ்ஷான மீன்களை பாக்குறதும் சரி, மீன் சாப்பிடுறதும் சரி, கடலை பாக்குறதுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா நிறைய ஃபிஷ் மார்க்கெட் போங்க, காசிமேட்லாம் காட்டுங்க, மறுபடியும் நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ செம்ம பரபரப்பா இருக்கு. சனிக்கிழமை அதுவும் வந்திருக்கிறோம். நல்லாவே க்ரௌடாவே இருக்கு. இங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், செம்ம க்ரௌட் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ள போய் பார்ப்போம், எந்தெந்த மாதிரியான ஃபிஷ் எல்லாம் இருக்கு, எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு நம்ம உள்ள போய் பார்ப்போம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க அப்படியே உள்ள போவோம். தலைவா, இப்ப நம்ம வந்து ஏலம் விடுற இடத்துக்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஐயோ எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து மீன் வந்து கொட்டுறாங்க பாருங்க. செம்மையா இருக்குங்க. பாறை மீன் அத்தனை வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அங்க பாருங்க, கூட ஃபுல்லா வந்து வரிப்பாறை மீன். இது என்ன மீன் இப்ப நீங்க போட்டது? பாறை. பாறை என்ன பாறை? தோல்பாறை. தோல்பாறை. ஓகே, தோல்பாறை மீன் செம்மையா இருக்குங்க பாருங்க. நல்லா பரபரப்பா வந்து ஏலம் வந்து போய்கிட்டு இருக்கு. 300 300 300 300 என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆக்சுவலா இந்த மீன் வந்து 200 ஐயோ 200 200 200 நீ 200 ரூபாய் இப்பதான் கை காட்டுற. 200 ரூபாய் 200 250 250 300 ரூபாய். ஆஹா, அவ்வளவுதான் 300 ரூபாய். இங்க பாருங்க, 3 மீன் 300 ரூபாய். சரியான ஃப்ரெஷ்ஷான மீன். எடுத்துக்காட்டலாம்மா, எடுத்துக்காட்டுவா. இங்க பாருங்க, அப்பா மீன் எப்படி நிக்குது பாருங்க. அப்படி கத்தி மாதிரி தெரியுதா? செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன். மீன் வந்து வளையவே இல்லை, அவ்வளவு சூப்பரா வந்து நிக்குது பாருங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன். 300 தான். அப்படியே பாருங்களேன், என்ன சுத்தி ஃபுல்லா கூட்டம் பாருங்க, எவ்வளவு கூட்டம் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாவே வந்து மீன் கிடைக்கும்னு சொல்லலாம். அப்படியே புடிச்சிட்டு வந்து அந்த பக்கம் அப்படியே பாருங்க, அங்க பாருங்க கடல்ல அப்படியே போட்ல வந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க மீன். உள்ள வந்து காலையில ஒரு 6 மணிக்கு 8 மணிக்கு போனவங்க ஃபுல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து புடிச்சிட்டு வந்து இந்த பக்கம் அப்படியே வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு பாருங்க மீன். எல்லா போட்லயுமே வந்து மீன் வந்து ஃபுல்லா இருக்குது. அப்படியே இங்க இருந்து இறக்கி இந்த பக்கம் வந்து அப்படியே ஏலம் விட்டு செம்மையா வந்து வாங்கிட்டு போறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட். நீங்க இங்க வந்து வாங்கினீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். அடுத்து இங்க பாருங்க, இந்த மீன் வந்து இங்க ஏலம் விடுறதுக்காக அண்ணன் வந்து நின்ட்டாரு. ஆனா இனிமேட்டு தான் ஏலம் விட போறீங்களா? விக்கிறது. ஓகே ஓகே, விக்கிறாங்க. எவ்வளவு இந்த மீன்? 1500. 1200 கூட ஃபுல்லாவேவா? ஓகே, ஒரு கூட வந்து 1200 ரூபா தான். செம்மையா இருக்குங்க பாருங்க. பாறை என்ன பாறை இது? குமாரப்பாறை. குமாரப்பாறை. ஓகே, குமாரப்பாறை 1200 ரூபா தான் ஒரு கூட ஃபுல்லாவே. இங்க பாருங்க மீன் வந்து இங்க பாருங்க, அப்படி நிக்க வச்சா அப்படி நிக்கணும் கத்தி மாதிரி மீன். எவ்வளவு செம்மையா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க மீன். மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே கண்ணை பாருங்களேன், நல்லா கருப்பா பளபளன்னு சரியான ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. என்ன ஆச்சரியம்னா, ஒரு கூட மீன் ஃபுல்லாவே வந்து 1200 ரூபாய்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கூடையில எப்படியோ ஒரு 100 மீன் கிட்ட இருக்கும் போல. அவ்வளவு மீன் வந்து 1200 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. செம்ம சீப் அண்ட் பெஸ்ட். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குப்பா. நாங்கண்ணே ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, இங்க பாருங்க தலைவா, ஐயோ ஐயோ என்ன அழகான வந்து சூப்பரான ஒரு போட்டு பாருங்க. குட்டியா வந்து இது வந்து கட்டுமரம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சூப்பரா வந்து வருது பாருங்களேன். அது உள்ளுக்குள்ள ஃபுல்லாவே வந்து நண்டு தான் வச்சிருக்காங்க. இங்க இருந்து பார்க்கும்போது ஐயோ மீனும் இருக்கு போல. ஆனா செம்மையா இருக்கு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அங்க இருந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு. வாங்க வாங்க பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க. நம்ம வந்து வாங்கி கொண்டு போய் வச்சு ஏலம் விட்டு வாங்கிட்டு போறத பார்த்தோம். ஆனா வந்து போட்ல வந்து இறங்குறத வந்து நம்ம இப்பதான் வந்து பாக்குறோம். ஆஹா, எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா. காலையில போய் அப்படியே வந்து புடிச்சிட்டு வந்துருக்காங்கப்பா. இங்க பாருங்க, வாங்க வாங்க வாங்க. ஐயோ, இது வேற இடையில வந்து இந்த போட்டு வருது. அந்த போட்லயும் வந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க. அங்க பாருங்க, அதுவும் வந்து ஃபுல்லா வந்து இறக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் வாங்க. இப்ப வந்து இறக்கி கீழே வைப்பாங்க பாருங்க. அண்ணன் கேட்பானே, எத்தனை மணிக்கு போனீங்க? 5 மணிக்கு. காலைல 5 மணிக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். காலைல 5 மணிக்கெல்லாம் வந்து போயிருக்காங்க.
5 மணிக்கு போயிட்டு வந்து இப்பதான் வராங்க. இப்ப டைம் என்ன மணி கரெக்டா 10 ஆகுது. 5 மணி நேரம் வந்து உள்ள இருந்துட்டு வந்திருக்காங்க அண்ணன். சூப்பரா இங்க பாருங்க. ஐயோ டைகரா, ஆஹா இங்க பாருங்க என்ன சூப்பரான ஃபிஷ். எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. அந்த கண்ணு பாருங்க அவ்வளவு கருப்பா இருக்குது. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நண்டெல்லாம் பாருங்க இங்க பாருங்க ஓடுது நண்டெல்லாம். எவ்வளோக்கா எல்லாமே? நண்டுலாம் 500 ரூபாய்மா. 500 கூடையேவா? ஆமா, ஒரு கூட 500 ரூபாய். இந்த எறாக்கா? எறா வந்து 7000 ரூபாய் சொல்லிருக்கேன். ஓகே கூட 6000 5500 ரூபாய் கேட்டா கொடுத்துடுவேன். சூப்பர். 5500 ரூபா. அப்படியே ஒரே எறாவா வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கு. எல்லாமே டைகர் எறா, செம்ம ஃப்ரெஷ்ஷான எறா. எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களேன் எறா. பா இங்க பாருங்க. இந்த எறா ஃபுல்லாவே இதுல வந்து வேஸ்டேஜே கிடையாது. மேல இருக்கிற அந்த ஓடு மட்டும் லைட்டா எடுத்துட்டு ஃபுல்லா சாப்பிடலாம். செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குது எறா. செம்ம எறா. நண்டு பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அங்க பாருங்க செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா நண்டு எல்லாமே. அது வந்து 500 ரூபா தான். இந்த நண்டு 400 ரூபா தான். அப்படியே பாருங்க இந்த பக்கம் பாருங்க, அங்க பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க நண்டு ஃபுல்லாவே எல்லாம் இப்பதான் வந்து அப்படியே போட்ல இருந்து இறக்குன அடுத்த நிமிஷமே நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம முடியாந்துட்டோம். எல்லாம் வந்து இங்க இந்த இடமே பாருங்களேன் செம்ம பரபரப்பா இருக்கு பாருங்க. தலைவா இப்ப நம்ம வந்து நம்ம அருணண்ணன் கடைக்கு வந்து வந்துட்டோம். இங்க பாருங்க 112ஆம் நம்பர் கடை. நம்ம வந்து ரெகுலரா காட்டுற அருணண்ணன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு தான் அருண். நீங்க பாருங்க இன்னைக்கு அவ்வளவு மீன் வந்து வச்சிருக்காரு. எல்லாமே செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. குட்டி குட்டியா எவ்வளவு அழகா வந்து கூடையில வந்து வச்சிருக்காரு பாருங்களேன். அத்தனை வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலா நான் காசிமேடு வர்றதே இந்த மாதிரி அழகா குட்டி குட்டியா வந்து வெரைட்டியா மீன் இருக்கிறத பாக்குறதுக்கு தான். ஓகே, நம்ம அருணன்ட்டே கேட்போம் இன்னைக்கு என்ன மீன் இருக்கு, என்ன ரேட்டுக்கு போகுதுன்றதை கேட்போம். ஆனா சொல்லுங்களேன் அப்படியே. இன்னைக்குதான் மீன் வந்தது, போன வாரம் மீனே கிடையாது. இன்னைக்கு மீன் வந்திருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வேலை. ஓகே, வஞ்சிரம், கையாரா, இந்த நெத்திலி, காணங்கத்த, சீலை, கடமா, நண்டு, வவ்வாலு, சங்கரா, கவலை, கிழங்க, மரக்கண்டலு, பாறை, ஊடா. இத்தனை வெரைட்டியா? எல்லா வெரைட்டியும் இருக்குது. என்ன ரேட்டுன்னு போகுது? வஞ்சிரம் 1200 ரூபா சொல்லி 1000 ரூபா போடுறேன். ஓகே. சீலை 700 ரூபா சொல்லி 500 ரூபா போடுறேன். கவலை 150 ரூபா சொல்லி 100 ரூபா போடுறேன். கடமா 300 ரூபா சொல்லி 200 ரூபா போடுறேன். சங்கரா 200 ரூபா சொல்லி 150. வவ்வால் 1500 ரூபா சொல்லி 1000 ரூபா போடுறேன். இறா 350 ரூபா சொல்லி 200 ரூபா போடுறேன். காணாங்கத்த 300 ரூபா சொல்லி 200 ரூபா போடுறேன். நெத்திலி 200 ரூபா சொல்லி 150 ரூபா போடுறேன். அந்த இறா 150 ரூபா சொல்லி 100 ரூபா போடுறேன். மடக்கண்டலு 600 ரூபா சொல்லி 400 ரூபா போடுறேன். கிழங்க 300 ரூபா சொல்லி 200 ரூபா போடுறேன். நண்டு 200 ரூபா சொல்லி 150 ரூபா போடுறேன். பாறை 500 ரூபா சொல்லி 400 ரூபா 350 ரூபா கடை போடுவேன். ஊடா 400 ரூபா சொல்லி 300 ரூபா போடுறேன். ஆஹாங்க பாருங்க, அக்கு வர ஆணி வர வந்து அண்ணன் என்னென்ன மீன் எவ்வளவு சொல்லி எவ்வளவு குடுக்குறோன்றதையும் சொல்லிட்டாங்க. சூப்பர். நம்ம சேனல் பார்த்துட்டு யாரும் வந்தாங்களாண்ணே? கண்டிப்பா. நான் போன வாரம் நிறைய பேர் வந்தாங்க இந்த சேனல் பார்த்துட்டு. ஆனா என் கையில மீனுங்க இல்ல, ஆனா வித்துட்டேன். 10 மணில காலி என்கிட்ட மீன். ஓகே சூப்பர். இந்த வாரம் மீனுங்க நிறைய இருந்து ஜனங்க இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். கவலையப்படாதீங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பா வரணும்னா தேடி வாங்க. கண்டிப்பா 100 என்ன 200 கூட கம்மி பண்ணி குறைச்சு கொடுக்குறேன். செம. நான் சனிக்கிழமை மட்டும் 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் கடை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 6 மணி டு 12 மணி வரைக்கும் இருக்குது கடை. 12 மணி வரைக்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேல கடை கிடையாது. தெரியும், சனி ஞாயிறு மட்டும் தான் அண்ணன் கடை. சனிக்கிழமை வந்தீங்கன்னா காலையில 6 டு ஈவினிங் 6 12 மணி நேரம். ஆமா. ஓகே. அதே ஞாயிற்றுக்கிழமை 6 டு 12 அவ்வளவுதான். சூப்பர். நம்பர் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து வர்றவங்க முன்னாடியே வந்து கால் பண்ணுங்க. ஏன்னா அண்ணன் கிட்ட வந்து மீன் எப்பயுமே டிமாண்டா தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷா செம்மையா கொடுக்கறதுனால கண்டிப்பா நீங்க கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன மீன் கேக்குறீங்களோ அந்த மீன் வந்து இருந்ததுன்னா அண்ணன் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ வரவங்க கன்ஃபார்மா வந்து வந்துருங்க. எவ்வளவு வெரைட்டிஸ் வந்து பூச்சி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன், சூப்பரான மீன். அண்ணனும் சூப்பரான ஆள். நீங்க வந்து கேட்டவனே கம்மி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே. நன்றி. வாங்க அப்படியே அந்த பக்கம் போவோம். இங்க பாருங்க நண்டு வந்து ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அப்பா கொஞ்சம் நம்ம கூட்டமா இருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து போகவே முடியல. அண்ணே கொஞ்சம் நவுந்துக்கோங்க. 600 அவ்வளவுதான். 600 ரூபாய்க்கு வந்து நண்டு வந்து ஏலம் போயிடுச்சு. பட் சூப்பரா இருக்கு நண்டு, செம்ம ஃப்ரெஷ்ஷான நண்டு. இழு இவ்வளவு பெரிய போட்டையும் நான் தான் இழுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. ஆக்சுவலா அங்க பாருங்க காலையிலேயே வந்து செம்மையா ஃப்ரெஷ்ஷா போய் உள்ள போய் மீன்லாம் பிடிச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க. போட்டு ஃபுல்லா வந்து கவலை மீன் தான். அவங்க காலையிலேயே போயிட்டாங்க போல. போய் ஃபுல்லா வந்து வலையில மாட்டி இருக்குது. எல்லாத்தையும் வந்து வலையில இருந்து பேத்துக்கிட்டு இருக்காங்க.
அவங்க ஃபுல்லா பேத்து முடிச்சு அதை வந்து ஒரு கூடையில கொட்டினதுக்கு அப்புறம் தான் இங்க கூடையா கொடுப்பாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஏழை விட்டு நம்ம வாங்கிட்டு போய் வீட்டுல வந்து சமைக்கலாம். இப்பதான் அவங்க வந்து எத்தனை பேர் உட்காந்து அங்க வந்து பேத்துட்டு இருக்காங்க பாருங்க. 3 பேர் வந்து எடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வலை பாருங்களேன். அப்பா இங்க பாருங்க, இங்க இருந்து அங்க வரைக்கும் ஃபுல்லா வந்து போட்டு தான். எவ்வளவு போட்டு வந்து நிக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து விசைப்படகுன்னு சொல்லுவாங்க. எங்க வரைக்கும் நிக்குது பாருங்களேன். இது பேர் வந்து விசைப்படகு, தங்கல் போட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து தங்கி கடலுக்குள்ள தங்கி வந்து புடிச்சிட்டு வர்றது. இவங்க எல்லாம் வந்து இப்போ ஒரு அண்ணன் சொன்னாரு, காலைல 5 மணிக்கு நாங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை காலையில போயிட்டு ஈவினிங் வரவங்களும் இருப்பாங்க, இல்ல நைட்டு போயிட்டு விடிய காலில வர்றவங்களும் இருப்பாங்க. ஃபுல்லா பாருங்க. இப்ப நமக்கு வந்து இந்த குட்டி குட்டியான இந்த படகுல வந்துச்சு இல்ல, இந்த கட்டு மரத்துல வந்துச்சு இதை பாருங்க, அந்த கூடையில கூட வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து கட்டு மரத்துல என்ன பண்றதுன்னா, இந்த போட் வந்து பெரிய பெரிய போட் வந்து இந்த இடத்துக்கு வர முடியாது. இந்த இடத்துக்கு வந்தா இங்க இருக்கிற இந்த பாலம் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால அந்த போட் வந்து அதோட நின்னுக்கும். அங்கேயே வந்து ஆங்கர் போட்டு அதை அங்கேயே நிப்பாட்டி வச்சிருவாங்க. அதுல இருந்து கீழே இறக்குறாங்க. அங்க பாருங்க, குட்டி குட்டியா போட் வந்து பக்கத்துல நிக்குது பாருங்க, நிறைய கூடையை வச்சுக்கிட்டு. பெரிய போட் வந்து கட்டுமரத்துல அப்படி சூப்பரா இறக்கி அங்க இருந்து கூடையில கொண்டுட்டு வந்து நமக்கு வந்து இங்க குடுக்குறாங்க. இங்க பாருங்க, வஞ்சரம் வந்து இப்ப ஏலம் விட போறாங்க. எவ்வளவு வஞ்சரம் இருக்கு பாருங்க. எல்லாமே சூப்பர் வஞ்சரம்ப்பா. 1000 1000 1000 வஞ்சிரம் 1000 1000 1000 1000 800 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 900 900 900 900 900 900 900 900 900 ஏய் ஏடா பாப்பா ஓகே, 5 வஞ்சரம் 950 சூப்பர். 5 வஞ்சரம் வந்து 900 சொல்லி 950 கொடுத்துருக்காங்க. சூப்பர்ப்பா, செம்மையா இருக்குது வஞ்சரம் எல்லாமே. நம்ம வந்து 52ஆம் நம்பர் கடையில நம்ம வந்து நிக்கிறோம். எவ்வளவு பெரிய மீன் வச்சிருக்காங்க பாருங்க. அத்தனை வெரைட்டிஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க. வஞ்சரம், ஷீலா, கடவோரா பாருங்க, தூண்டில் மீன். அது வாயில பாருங்க, தூண்டில் மாட்டி இருக்கு பாருங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்களேன், வவ்வா மீன் இருக்குது, பாறை மீன் வச்சிருக்காங்க, சங்கரா மீன் எல்லாமே வந்து இருக்கு. அக்காட்ட நம்ம வந்து கேட்போம் என்னென்ன ரேட்டுக்கு போகுதுன்றதெல்லாம் கேட்போம். அக்கா, கடவோரா மீன் எத்தனை கிலோக்கா இருக்கும்? அது 15 கிலோ வரும். 15 கிலோக்கா மீன் எவ்வளோக்கா? அது கிலோ எவ்வளவு கொடுக்குறீங்க? கிலோ 400 ரூபாய். 400 ரூபா தான் கிலோ. 400 ரூபா தான். செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். மத்த மீன்லாம் என்ன ரேட்டு? என்ன? வவ்வால் 600 ரூபாய் கிலோ. வஞ்சரம் தூண்டி மீன் 1000 ரூபாய். 1000 ரூபா. நம்ம கடையில வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். பாக்கும்போது தெரியுதே, செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கே. இதெல்லாம் வந்து கூறு வந்து 150 ரூபாய். 150 ரூபா. ஓகே, ஒரு 6 மீன் வச்சிருக்காங்க. கூறு வந்து 150 ரூபா தான். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சூப்பரா இருக்கு மீன். அக்கா, உங்க பேர் சொல்லிருங்கக்கா. மாலதி. என்னக்கா? மாலதி. மாலதி அக்கா. வந்து மாலதி அக்கா, 52ஆம் நம்பர் கடை, நம்ம காசிமேட்ல வந்துருங்க. காசிமேட்ல ஃபயர் ஃபிஷ் கட்டிங் அப்படின்னாவே நம்ம செல்வண்ணன் தான். செல்வண்ணனும் பாருங்க வந்து பிஸியா கட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில இருந்து எல்லாருமே வந்து பிஸியா தான் இருக்கிறாங்க. அண்ணன் வந்து ஏதோ கடவோரா மீன் வெட்டுறாரு போல. நல்லா வந்து சூப்பரா வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரும் பீஸ் வந்து எவ்வளவு சூப்பரா வந்து போறாரு பாருங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய வீடியோஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க. ஆனாலும் நேர்ல வந்து பாக்குறது வந்து அவ்வளவு ஜாலியா இருக்குது. சூப்பரா வந்து கட் பண்றாரு பாருங்க மீன். அப்பா செம்ம இல்ல. அந்த டைமிங் வச்சு மீன் கட் பண்றதுல வந்து அண்ணன் கிங்குன்னே சொல்லலாம். எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே வந்து சரியான பிஸியான ஆளுங்க தான் எல்லாருமே. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து கிட்டத்தட்ட பல கிலோ கணக்குல ஒரு 100 கிலோ 200 கிலோ ஒரு நாளைக்கு கட் பண்ணுவாங்க போல. அவ்வளவு வந்து அது பாக்ஸ் ஃபுல்லா வந்து கொட்டி வச்சிருக்காங்க. எல்லா கடையிலுமே அவ்வளவு கட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. வாங்க அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள போவோம் அகைன். ஓகேவா? உள்ள போய் அங்க என்ன பண்றாங்கன்றத நம்ம பாப்போம். இங்கேயுமே பாருங்களேன், வாழை மீன் இருக்குது, ஃபுல்லா எறா, நண்டு எல்லாமே இருக்கு. நவர மீன் இருக்கு. நவர மீன் வந்து சரியான ஃப்ரெஷ்ஷான மீன். அது சூப்பரா இருக்குங்க. சாப்பிடும் போதே நவர மீன் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த பக்கம் வந்து எறா, நண்டெல்லாம் பாருங்களேன், குட்டி குட்டியா நண்டு சூப்பரா இருக்கு. அந்த பக்கம் பாருங்க, அந்த நண்டையும் பாருங்க. எறா, டைகர் எறா, எவ்வளவு பெரிய பெரிய எறா பாருங்க. பாறை மீன், வஞ்சர மீன் இருக்கு, குட்டி குட்டி வஞ்சரம். ஷீலா மீனும் அதுல கிடக்குது. வாழை மீன் இருக்குது. அங்க பாருங்க, கனவா இருக்குப்பா. நான் இங்கதான் காசிமேட்ல இந்த இடத்துல தான் நான் கனவா பாக்குறேன். ஏன்னா கனவா ரொம்ப டிமாண்டுன்னு நினைக்கிறேன். பட் சரியான பிஸியான இடமா இருக்கு. இங்கேயும் பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றதுனால எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து ஏலத்துல வந்து கேட்டுட்டே இருக்காங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. அவ்வளவு பிஸியா இருக்குது. சூப்பரா இருக்கு பட் எல்லாமே. அக்கா, உங்க பேரு? என் பேரு பல்லவிமா. பல்லவி அக்கா. கடை நம்பருக்கா? நம்ம கடை 178 நம்பர். 178 பல்லவி அக்கா. நண்டு கடை கரெக்டாக்கா? ஓகே, எல்லாமே கல் நண்டு தான். ஆமா. எவ்வளவுக்கா போகுது நண்டுலாம்? ஒன்னு 400 ரூபாய் ரேட் இருக்குது, 450 ரூபாய் ரேட் இருக்குது, 500 ரூபாய் ரேட் இருக்குது, எக்ஸ்போர்ட் நண்டு இருக்குது 800 ரூபாய் 750 ரூபாய். ஒன்னொன்னு ஒரு ரேட், சைஸ் பொறுத்து ரேட்டு. சூப்பர்க்கா. எக்ஸ்போர்ட்னா எங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க? இது பழவேற்காட்டு நண்டு வந்து எக்ஸ்போர்ட் நண்டு எடுத்துக்கிட்டு மீதி ரிஜிட்டான பொருள் நம்மளுக்கு தருவாங்க. பழவேற்காட்டுல இருந்து வர்ற நண்டா இதெல்லாம்? ஆமா, பழவேற்காடு, ஆரம்பக்கம், ஆறு கடல் எங்கெங்க மோதுதோ அந்த இடத்துல எல்லாம் வரும் நண்டு. இந்த நண்டு வரும், கல் நண்டு. ஓகே, ஆறு கடல் வந்து எங்க மோதுதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கல் நண்டு வந்து வரும். ஆமா, 100 கிராம் சைஸ்ல இருந்து
2 கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது. 2 கிலோ சைஸ் வந்து எப்பனா எமர்ஜென்சியா ஒரு லக்கு மாதிரி கிடைக்கும். 1 கிலோ சைஸ் நார்மலா எப்பவுமே ரெகுலரா கிடைக்கும். சூப்பர் சூப்பர்க்கா. அப்பா இங்க பாருங்களேன், அது வந்து காலு எப்படி வச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க. இது கட்டி வச்சாதான் கட் பண்ணி இது கட்டை பிரிச்சு விட்டோம்னா கடிக்கும். அது நம்ம உசார நேக்கா பிடிக்கணும் இது. ஓகே, அது சீன்றதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பாடி இங்க பாருங்க. ஐயோ இந்த நண்டை பாருங்க, இது கண்ணு அம்மாடி. பயம் இல்லக்கா? பயம்லாம் இல்ல. ஓகே, எந்த பயமும் கிடையாதுங்க. பண்ண பாருங்க, இதெல்லாம் ஒரு பயமா? அவ்வளவுதான். அக்கா வந்து எப்படி சொல்லிட்டாங்க பாருங்க, லேடிஸ் வந்து எவ்வளவு சாதிக்கிறோம், இதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு லேடிஸாலதான் உலகமே பெறலுது அந்த மாதிரி. அடடா சூப்பர்க்கா. ஓகே, என்னென்ன மீன்கா இருக்கு இன்னைக்கு? வஞ்சிரம் இருக்கு, வவ்வால் இருக்கு, சீலா இருக்கு, நெத்திலி இருக்கு, கடல் வரால் இருக்கு, நண்டு இருக்கு, களவாய் இருக்கு. ஓகே ஓகே. எவ்வளவுக்கா போகுது மீன்லாம் இன்னைக்கு? மீன் விலையா போதுமா? மழை காத்து புயல் வந்ததுனால மீன் வந்து நல்ல ரேட்டு தான், பட் வந்து சூப்பரா வந்து கொடுக்குறாங்க. மழையால ரேட்டு தான் செம செம நல்ல ரேட்டா இருந்தாலுமே கூட மீன் வந்து செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன்னா மழையில போய் உள்ள போய் புடிச்சிட்டு வரதே வந்து ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா வந்து வாங்குங்க. அக்கா வருவாங்க. ஓகே, அக்கா வந்து இங்கேயே தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. நீங்க அக்காட்ட வந்து மீன் வாங்க. தேங்க்ஸ்க்கா. பாய்க்கா. இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எத்தனை வெரைட்டிஸ் வந்து ஃபிஷ் வந்து வச்சிருக்காங்க பாருங்களேன். செம்மையா இருக்குப்பா. இது வந்து காணாங்கத்தை, இது வந்து கனவா இருக்குது. வஞ்சரம் மீன் குட்டி குட்டியா வஞ்சரம் வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க. இங்க பாருங்களேன், வவ்வா மீன் இருக்குது, ஷீலா மீன் வச்சிருக்காங்க, 2 கூட ஷீலா மீன். இந்த வவ்வா பாருங்க, வெள்ளை வவ்வா செம்மையா இருக்கு. கடவோரா மீனை பாருங்க, அப்பா சூப்பரா இருக்குங்க. மீன் எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. தூண்டில் மீன் எல்லாமே எவ்வளவுக்கா கொடுக்குறீங்க மீன்லாம்? அந்த ஒயிட் வவல் 1200 சொல்லி 1000 ரூபாய் போடுவாங்க. சீலா 1000 சொல்லி 800 ரூபாய் போடுவாங்க. காணங்கத்தை 400 சொல்லி 300 250 ரூபாய் போடுவாங்க. இந்த வஞ்சிரம் 1500 சொல்லி 1000 1800 1200 போடுவாங்க. கனவா 300 சொல்லி 250 ரூபா. 250 ரூபா தான். பாருங்க கனவா வந்து என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு, செம்மையா இருக்குப்பா. அதுல வந்து இன்னும் அப்படியே அந்த ரத்தம் வந்து குட்டி குட்டி குட்டியா அப்படியே வந்து அது புள்ளி புள்ளியா அது மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து உயிரோட இருக்கும்போது அந்த மாதிரி வந்து செம்மையா வந்து மாறிட்டே இருக்கு. செம்ம ஃப்ரெஷ்ஷான கனவா. கண்டிப்பா வந்து வாங்குங்க. ஏன்னா இந்த சீசன்ல கனவாவே அதிகமா வந்து பார்க்க முடியல. சூப்பரா இருக்கு. 48ஆம் நம்பர் கடை. ஓகேவா, நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கு. அந்த வெள்ளை வவ்வாலாம் எனக்கு பார்க்கும்போதே அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல, அப்படி இருக்கு. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, செம்மையா இருக்கு மீன். ஓகே தலைவா, கிட்டத்தட்ட வந்து 11 o'clock ஆயிடுச்சு. காசிமேடு நான் வந்து மனசுக்கு சத்தியமாவே ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஏன்னா நான் பல ஊருக்கு போய் பல கண்டென்ட் போட்டாலுமே மாசம் ஒரு நாள் காசிமேடு வந்தா மட்டும் தான் என் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ சாட்டர்டே அதுமா நம்ம வந்து செம்மையா வந்து கிரௌடு வேற லெவல்ல இருந்துச்சு, காட்டியாச்சு. இப்போ ஓரளவுக்கு கிரௌட்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. 11 o'clock எல்லாம் வந்து மீன் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சண்டே நாளைக்கு காலையில தான் கண்டிப்பா நம்ம சேனல்ல பாக்குறவங்க காசிமேட்ல வந்து மீன் வாங்குங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுவும் குறிப்பா நம்ம வந்து ஒரு 4-5 கடை நம்பரோட போட்டிருக்கோம். கண்டிப்பா வந்து வாங்குங்க. எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷா சூப்பரா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.